இந்த தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய தலைவலிங்கிறது அத புக் பண்ண ட்ரை பண்ண எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா 50, 50 தான். எய்தர் டிக்கெட் கிடைச்சா லக்கு, அப்படி கிடைக்கலைன்னா கிடைக்கல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து தட்கல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எய்தர் வெப்சைட்டோ, அந்த ஆப்போ லோட் ஆயிட்டே இருக்கும். இல்லன்னா பாதியில கிராஷ் ஆயி வெளிய வந்துரும். அப்படி இல்லன்னா சில டைம் பேமெண்ட் வரைக்கும் போய் பேமெண்ட் எல்லாம் எடுத்துருவான். ஆனா டிக்கெட் வராது. இந்த மாரியான பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்குமே வந்து தட்கல் வெப்சைட்ல இருந்துகிட்டு தான் வந்து இருக்கு. ஆனா, அதே தட்கல் டிக்கெட்ட ஐஆர்சிடிசில பண்ணாம, இந்த தேர்ட் பார்ட்டி புரோக்கர் அப்ளிகேஷன்ஸ் லைக் கோஐபிபோ, மேக் மை ட்ரிப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல போய் பண்ணும்போது, எந்த பிரச்சனையுமே இல்லாம அது ஸ்மூத்தா வந்து புக் ஆகுது. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்ட விட பெர் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு 10 ஆர் 20 ரூப்பீஸ் எக்ஸ்ட்ராங்கிற மாரி தான் வந்து அவங்க அந்த டிக்கெட்ட வந்து சேல் பண்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அந்த மாரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்ல தான் தட்கல் கிடைக்கிறக்கு ஒரே வழின்னா, அட்லீஸ்ட் அது கவர்மெண்ட் ஓப்பனா சொல்லிட்டாலாவது, மக்கள் வந்து அஃபிஷியல் ஐஆர்சிடிசி சைட்ல ட்ரை பண்ணி ஏமாந்து போறத தவிர்ப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற மாரி ஒரு சின்ன சம்பவம் வந்து சமீபத்தில நடந்திருக்கு. யூனியன் ரயில்வே மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு ஸ்டூடண்ட் இன்டராக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்மிங் ஜூலை 15த் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரீவேம்ப் பண்ணப்பட்ட ஒரு புது ஐஆர்சிடிசி வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுவோங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நடக்குங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே அந்த வெப்சைட் புதுசா ஒண்ணு வந்தாலும், அது இந்த தட்கல் புக்கிங் பிரச்சனைக்கான தீர்வ குடுக்குமாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா, இது எத்தன பேர் வந்து இந்த தட்கல்னால அந்த டைம்ல டிக்கெட் கிடைக்காம, காசு போய் ஸ்ட்ரகிள் ஆயி இரிட்டேட் ஆயிருக்கீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் இந்த மத்த வெப்சைட்ஸ்ல கோஐபிபோலலாம் புக் பண்ணலாங்கிற விஷயம் எத்தன பேருக்கு ஆல்ரெடி தெரியும்? இல்ல நீங்க ஆல்ரெடி அத பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.